வளநாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டை வர்மன் அப்படின்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் மன்னன் வர்மன் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தான். வேட்டையாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்த வர்மனுக்கு உடல் அசதியா இருக்கவே போய் படுத்து உறங்க ஆரம்பிச்சிடுறான். நல்லா அசந்து தூங்கினவனுக்கு விடிய காலில் ஏதோ சத்தம் கேட்டு முழிப்பு வருது. முழிச்சு வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இரவு முழுக்க நல்ல மழை பெஞ்சு வெள்ளமே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. மழை வெள்ளத்துல மக்கள் தவிச்சு கஷ்டப்படுவாங்க. உடனே அவங்கள இடம்பெயர செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அவளை அழைச்சி உடனே மந்திரியை கூட்டிட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு. மந்திரியை அழைக்க போன சேவகன் திரும்பி வந்து, அரசே, நான் எவ்வளவு முயன்றும் மந்திரியை எழுப்ப முடியல, அவர் அயர்ந்து தூங்குறாரு அப்படின்னு சொல்ல மந்திரி மேல கோவப்பட்டு அவரை சிறைக்கு அனுப்புறாரு. உடனே தளபதியை அழைச்சி மக்கள் எல்லாரையும் கோயிலுக்கும் பாடசாலைக்கும் இடம்பெயர செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. அரசே, நேத்து இரவே மந்திரி எல்லா மக்களையும் இடம்பெயர செஞ்சுட்டாரு. நீங்க அயர்ந்து தூங்குறதுனால உங்களை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவரே முடிச்சிட்டாரு. கேட்ட அரசர் அவசரப்பட்டு மந்திரி மேல கோவப்பட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அறிவிலக்க செய்யும். இதுதான் ஔவை 60 சினம்னு